அவர் போதும், அவர் பார்த்து தர்றது போதும். என்ன சொன்னேன்? ஆண்டவர் போதுங்க, எனக்கு ஆண்டவர் பார்த்து தர்றது போதுங்க அப்படிங்கிற வாழ்க்கைய முன்னிறுத்த வகை தேடுகிறவங்க, அதை போக்கஸ் பண்றவங்க. ஐயோ, விசுவாசிகள்லாம் வந்துட்டு கர்த்தர் போதுன்னு வாழணுமே, இது வேணும் அது வேணும் வாழக்கூடாது. கர்த்தர் இருக்காருங்க, அவர் போதுங்க, கர்த்தர் போதும், கர்த்தர்ல திருப்தி அடையணுமே, கர்த்தர் போதும்னு வாழணுமே, அவர் பார்த்து தர்றது போதும்னு வாழணுமே. இவங்கெல்லாம் அலையக்கூடாது நாக்க தொங்க போட்டுக்கிட்டு. கர்த்தர் பார்த்து தர்ற வாழ்க்கை போதும், கர்த்தர் பார்த்து தர்ற வருமானம் போதும், கர்த்தர் பார்த்து தருகிற ஆசீர்வாதம் போதும் போதும் அப்படின்னு அந்த சிந்தையில அந்த நினைப்புல மக்கள் வாழணுமே அப்படின்னு துடிக்கிறவங்க யாருமே செழிப்ப ஆசீர்வாத பிரசங்கத்தை பண்ண மாட்டாங்க. என்ன சொன்னேன்? ஆஹோ ஓகுன்ட்டு ஒரே செழிப்பா பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா? செழிப்பு உபதேசம், எப்ப பார்த்தாலும் வாயை திறந்த ஆசீர்வாத வாக்கு தத்தம், இதை அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா உச்சத்தையே அவங்க ஆசீர்வாதமா பார்க்க சொல்றாங்க. கடவுளை தாண்டி என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்துற போதா? கடவுளோட ஆசீர்வாதம் உலகத்துல ஒன்று இருந்துற போதா? இல்ல இல்ல. கடவுள் போதும்னு வாழுங்க, அவர் பார்த்து தர்றது போதும்னு இருங்க. இதைத்தான் பவுல் எழுதுறாரு. போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம், மிகுந்த லாபம். எந்த போதும்? பைக்கு போதும், 7 ஏக்கர் இடம் போதும், 10 சவரன் நகை போதும், 40,000 வருமானம் போதும். இந்த போதும் அவர் பேசல, இப்படிலாம் பேசல அவரு. எந்த போதும்? அதுக்கு கீழே எழுதுவாரு, உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். என்ன போதும்? அது அத்தியாவசிய தேவைகளை தேவன் உங்களுக்கு சந்திக்கிறாரா? கும்பிடு போட்டு வாழுங்கிற, கும்பிடு போடுங்க. அத்தியாவசிய தேவைன்னு ஒண்ணு இருக்கு, அவசிய தேவைன்னு ஒண்ணு இருக்கு, அனாவசிய தேவைன்னு ஒண்ணு இருக்கு. மொத்தம் 3 தேவை இருக்கு, தனித்தனியா இருக்கு 3 தேவை. அத்தியாவசிய தேவை, அவசிய தேவை, அனாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைங்கிறது என்னது? உணவு, உடை, இருப்பிடம். இது இருந்தா வாழ்ந்துடலாமா? வாழ்ந்துடலாம். உடலை மானத்தை மறைக்க ட்ரெஸ் வேணும், இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், காலை ஊண்டி உட்கார்றதுக்கு, சத்துக்கு சாப்பாடு வேணும், வாழ்ந்துடலாமா? அத்தியாவசிய தேவை. அதான் உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். கடவும் ஆர்டர், கட்டளை, ஆலோசனை இல்ல, ஆர்டர், கடவும். விசுவாசியே, பைபிள் உனக்கு சொல்லுகிற கட்டளை உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவும். இந்த போதுமத்தான் அந்த போதும் சொல்லி எழுதினாரு. அவசிய தேவை என்னது? அவசிய தேவை பிள்ளைல ஸ்கூல் சேர்க்கணும், கல்வி கொடுக்கணும், படிப்பு கொடுக்கணும், ஒரு நோய் வந்துருச்சு மருத்துவம் பார்க்கணும், இதெல்லாம் அவசிய தேவை. சரிங்களா? அனாவசிய தேவை என்னது? ஆடி கார் வாங்கணும், ஃப்ளைட் வாங்கணும், அப்புறம் ஆடம்பரமான வாழ்க்கை வேணும், எனக்கு ஒரு 10 வேலைக்காரன் வேணும். அனாவசியமான தேவை 3 தேவை இருக்கு. அதுல ஆண்டவர் என்ன பேசுறாரு? அத்தியாவசிய தேவையில நான் குறை வச்சேன்னா என்ன கேள்றான்னு பாரு. உன் குறை வச்சேன்னா ஆமே. அப்ப போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இதைத்தான் சொல்றாரு. ஆண்டவர் போதுங்கிற வாழ்க்கை வாழ, ஆண்டவர் பார்த்து தர்றது போதும் அப்படிங்கிற வாழ்ற வாழ்க்கைய வாழ, இதையே போக்கஸ் பண்றவங்களால ஆசீர்வாதங்களை, செழிப்பு உபதேசங்களை போக்கஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி இந்த ஆசீர்வாதம் மண்ணு மாதிரி தெரியும் உங்களுக்கு. இதை பத்தி பேசி என்ன செய்ய? கர்த்தரை தாண்டி ஆசீர்வாதம் என்ன இருந்துற போது? அப்ப மத்தவங்க பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் போதுங்கிற அந்த இடத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, கர்த்தர் பார்த்து தர்றது போதுங்கிற இடத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், செழிப்பு செழிப்பு செழிப்பு. ஆமே. எத்தனை வருஷம் ஆச்சு இந்த சபையில ஆண்டவர் இது வரைக்கும் என்னத்தான் பேசியிருக்கிறாரா? செழிப்பை பத்தி பேசியிருக்கிறாரா? வாக்கு தத்தம் கூட செழிப்பா வந்திருக்கா? ஏதாவது ஒரு மெசேஜ் எடுத்து காட்டுங்க, எனக்கு தெரியும். செய்தியினுடைய தரம் என்ன நல்லாவே தெரியும். ஏன் நம்மளால பேச முடியல? நம்முடைய கவனமும்
கண்ணும் ஏன் போக்கஸும் அந்த பக்கம் போக மாட்டேங்குது மற்றவங்க மாதிரி அப்படின்னா, நம்ம ஆண்டவரில் திருப்தி அடைந்தவர்கள். இந்த சபை தேவனில் திருப்தி அடைய எத்தனைப்படுது, அவரில் மகிழ்ச்சியா இருக்க எத்தனைப்படுது, வகை பார்க்குது. அவர் போதுங்கிற அந்த சிந்தனை இருந்தா போதும், அவர் பார்த்தறது போதுங்கிற நினைப்பு இருந்தாலே பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை உச்சத்துல கொண்டு போவார். டைம் எடுத்தாலும் உங்களை நல்லா தூக்கி கொண்டு போவார். ஆமென். ஏன்னா உலகத்துல இந்த மாதிரி எண்ணத்துல வாழ்றவங்க ரொம்ப கம்மி. இந்த எண்ணத்துல சபை நடத்துறவங்க ரொம்ப 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 கம்மி. ஏன்னா மக்கள் வரமாட்டாங்க. மக்கள் எப்படி சொன்னா வருவாங்க? சகோதரியே, நான் காண்கிறேன், என் ஆவியிலே உணர்கிறேன். அடுத்த வாரம் சிங்கப்பூர்ல இருந்து விசா உங்களுக்கு வருகிறதாக நான் காண்கிறேன். இந்த உபதேசம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்த வருடத்துல நேரம் நீங்க 7 வீடு கட்டுறதாக நான் காண்கிறேன். இது அருமையான ஆசீர்வாதம். நான் பிடிக்குது. நோ நோ, ரொம்ப கவனமா இருங்க. எதை போக்கஸ் பண்றாங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென்.